ஃபாரின்லேருந்து வரவங்க கண்டிப்பாக வாங்கிட்டு வரக்கூடிய சாக்லேட்டில் ஒன்று மேஷ்மோலோ, இன்னொன்று பவுண்டி பார். ஆல்ரெடி மேஷ்மோலோ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ பவுண்டி பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை வச்சுருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைனா ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு பேனில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா புலபுலன்னு ஆகும் இந்த மாதிரி. இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர், கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காகும். இது அப்படியே ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா டெசிகேட்டட் பவுடரில் கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் சேர்த்து கூட நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் ஆர் மில்க் சாக்லேட் எது இருந்தாலும் மெல்ட் பண்ணி அந்த மெல்ட் பண்ணது கூட நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த தேங்காவையும் சேர்த்து நல்லா டிப் பண்ணி நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பவுண்டி பார் சாக்லேட் ரெடி ஆகிடும். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டான ஷேப்பில் அவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.